ஹலோ விவான், கனரா பேங்க் அப்ரெண்டிஸ்ஷிப்போட வெயிட் லிஸ்ட்டோட அப்டேட்ஸ் தான் இன்னைக்கு கொஞ்சம் கிளியராக வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இன்னைக்கு மார்னிங்லேருந்து நிறைய பேருக்கு கால் போயிருக்கு. வெயிட் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா பர்சன்ஸ்க்கும் கால் போயிருக்கு. ஸோ அவங்க அந்த கால்ஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களோட பிரான்ச் அலோகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மார்னிங்லேருந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இதை வந்து ட்ரஸ்ட் பண்ண முடியல. ஆனால் எனக்குமே ஈவினிங் ஒரு 4 o'clock எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நான் தமிழ்நாடுன்றதுனால அந்த பர்சனுமே என்கிட்ட தமிழில் தான் பேசினாரு. ஸோ அவர் வந்து ஹெச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் பண்ணியிருக்காரு. ஸோ கால் பண்ணதில் அவர் என்ன கேட்டார்னா, பிரான்ச் அலோகேஷன் பற்றி கேட்டார். ஸோ நம்ம மூணு லொகேஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருப்போம் டிவி அப்போ. ஸோ அந்த 3லேருந்து எது வேணும் அப்படின்னு கேட்டார். ஸோ நான் அவர்கிட்ட இன்னொன்றுமே கேட்டிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த வைஸ் நீங்கள் வந்து கால் பண்ணுறீங்க சார், நீங்கள் எப்படி கால் பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் எனக்கு என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 37th ரேங்க்ல இருக்கீங்க மேம், நீங்கள் பர்சன்டேஜ் வைஸ் தான் நாங்கள் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ என்னோட பர்சன்டேஜ் 12th வைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 87.05 தான். ஸோ தமிழ்நாடு, சென்னை. ஸோ இது வந்து மார்னிங்லேருந்து ஒரு இஷ்யூவாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இது உண்மையாகவே இருக்குதா இல்லையா, கால் வருதா இல்லையான்னு. உண்மையாகவே கால் வந்திருக்கு காய்ஸ், ஓகேவா. எனக்குமே கால் வந்துச்சு இன்னைக்கு. ஸோ 23rd February வந்து நெக்ஸ்ட் மண்டே வந்து ஜாயினிங் டேட் சொல்லியிருக்காரு. ஸோ 1 to 2 டேஸ்க்குள்ளே மெயில் ரிசீவ் ஆகிட்டா அந்த மெயிலில் என்ன இருக்கும்னா, மேக்ஸிமம் உங்களோட பிரான்ச் லொகேஷன், டேட் ஆஃப் ஜாயினிங் அண்ட் மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு மாதிரி ஆன்லைன் இன்டராக்டிவிட்டி இருந்தாலும் இருக்கும். பிகாஸ் நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்கு இல்லையா, மண்டே வரைக்கும். ஸோ ஆன்லைன் இன்டராக்டிவிட்டி இருந்தாலும் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே கால் வரும். யார் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் யார்கிட்டலாம் அந்த அவைலபிலிட்டி இருக்கோ அவங்க எல்லாருக்குமே கால் வரும். அக்கார்டிங் டு யோர் பர்சன்டேஜ், உங்களோட 12th பர்சன்டேஜ் வைஸ் தான் அது வரப்போகுது. ஸோ இப்போ நீங்கள் திருப்பி போயிட்டு அந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணிலாம் பார்க்காதீங்க. அண்ட் ஒருத்தங்க கிட்ட கால் வந்திருக்குல்ல, அந்த நம்பரில் போயிட்டு அந்த நம்பரை கேட்டு அதுலேயும் வந்து கால் பண்ணாதீங்க. பிகாஸ் அது அவங்க ஸ்டேட்டோட, அவங்க சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களோட ஹெச்ஆரோட கால் நம்பராக இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு அந்த காலுக்கு பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, எந்த கால் வந்தாலும் அதை எடுங்க. இப்போ மேக்ஸிமம் 5:30 ஆயிடுச்சு. இப்போதைக்கு இதுக்கு மேலே கால் வருமான்னு சொல்ல முடியாது. பட் நாளைக்கு வரதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. பிகாஸ் இன்னைக்கு பாதி பேருக்கு முடிச்சிருக்காங்க. நான் 37th ரேங்க்னா அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 36 மெம்பர்ஸ்க்கு கால் பண்ணி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஒரு நாளில் மொத்தமாக 30லேருந்து 40 50 பேர்கிட்ட கால் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வந்து கால் பண்ண சான்சஸ் இருக்குது guys, ஓகேவா. நாளைக்கு இல்லைனாலும் வெனஸ்டே வந்து சான்சஸ் இருக்குது. நம்ம வந்து வீடியோவில் வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி 6 டேஸ்க்குள்ளே, அதாவது டிவியோட லாஸ்ட் ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டிலேருந்து 6 டேஸ்க்குள்ளே மெயில் இல்லைனா கால் கண்டிப்பாக வரும். ஸோ அதே மாதிரி நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே 16 அன்னைக்கு எல்லாருக்குமே நிறைய பேருக்கு கால் வந்திருக்கு, ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி 16, 7, 18 வரைக்குமே வெயிட் பண்ணி காலை ரிசீவ் பண்ணுங்கள். எந்த நம்பராக இருந்தாலும் பிக் பண்ணுங்கள், ஓகேவா. ஹெச்ஆர்எம் வந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பர். அப்படி இல்லைனா அவங்க நேமில் கூட வரும். எனக்கு வந்து கனரா பேங்க் அஃபிஷியல் ஹெட் ஆஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் வரல guys, ஓகேவா. அந்த பர்சனோட நேம் ப்ளஸ் அந்த ஹெச்ஆர்எம் அப்படின்னு போட்டு தான் வந்துச்சு, ஓகேவா. நீங்கள் எந்த கால் வந்தாலும் அட்டென்ட் பண்ணி சொல்லுங்கள். என்ன அவங்க கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ கால் எல்லாருக்குமே ரிசீவ் ஆகும்.